வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் அவர்கள் முதலமைச்சரை இன்று நேரில் சந்தித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிமேடு எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்தார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு R.M. ஸ்ரீராம் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்சிஸ் தலைநகர் பாரிஸில் 1878 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா ஹன்ஃபோன்சா ஆகும். சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914 புதுச்சேரி வந்தார். அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் 146வது பிறந்த நாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அரை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிமேடு எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இந்த நிலையில் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், அனிபால் கென்னடி, சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லட்சுமணன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கசாவடி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகிகள் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் 3 கிலோமீட்டர் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வானூர் சேர்மன் உஷா PKT முரளி, முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா, PKT முரளி, திருவக்கரை பாஸ்கர், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன், பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார், மொரட்டாண்டி சங்கர் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
புதுச்சேரியில் சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காந்தி நகரை சேர்ந்தவர் மகாராஜா. இவர் கவுண்டன்பாளையம் வழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை கடைக்கு வந்த 3 பேர் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி வெளியேறும்படி மிரட்டினர். பின்பு அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் சென்று, நாங்கள் இப்பகுதியின் ரவுடிகள், இங்கு கடை நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மாதந்தோறும் 5000 மாமூல் தர வேண்டும், இல்லையெனில் கொலை செய்து விடுவோம் என்று கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மகாராஜாவின் புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன், திலாசுப்பேட்டை பிரசாந்த் மற்றும் கார்த்திக் ராஜா என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குயிலை கல்விக்கூடம் சார்பாக மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விருது வழங்கும் விழாவினை துணை செயலாளர் இயக்குனர் ஆரோவில் பவுண்டேஷன் சொர்ணாம்பிகா IPS, டாக்டர் நரேஷ் ராம் தலைவர் தேசிய தமிழ்ச்சங்கம் பாரத் பாரதி ஆகியோர் தலைமை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் ஆழிவாசன், கோட்டகுப்பம் மகளிர் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி, அரசு வழக்கறிஞர் ரங்கநாதன், NR காங்கிரஸ் இளைஞர் பாசறை தலைவர் கனகராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் வாழ்த்துரை வழங்கினர். பொம்மையார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலு என்கிற முனுசாமி, ஒன்றிய கவுன்சிலர் விஜயலட்சுமி நாகராஜன், MR ராஜா, குயிலாப்பாளையம் கிராம நாட்டாமைகள் வெங்கடேசன், சுப்பிரமணி, ஏழுமலை, ராமலிங்கம், தண்டபாணி, ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய மக்கள் மன்றம், நேஷனல் பாரத் சேவா சமாஜ் துணைத் தலைவர் சித்தானந்தம், பெரிய முதலியார் சாவடி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம், ஐக்கியம் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், எழுத்தாளர் சாலை செல்வம், பொம்மையார்பாளையம் படித்திறன் மேம்பாட்டு பயிலகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் ஆகியோர் அனைவரும் இணைந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருதும் வழங்கி சிறப்பித்தனர். கராத்தே தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் சத்யா, சசிகுமார், கார்த்திகேயன் மற்றும் குழுவினர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வை அளித்தனர். குயிலை கல்விக்கூடம் ராம்குமார், KK ஸ்போர்ட்ஸ் கிளப் லெனின், சமூக சேவகர் கஜேந்திரன் ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பில் குயிலை கல்விக்கூடத்தின் ஆசிரியர்கள் தேவநாதன், ராமலிங்கம், முத்துக்குமாரி, அஞ்சனா, அஸ்வினி, தர்ஷினி, கணேஷ், விஷ்ணு ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் CCTV கேமரா, செல்போன், லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் பயணியர் நிழற்குடைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரில் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்காக ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் CCTV கேமரா, செல்போன், லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் 15 ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதன்படி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, ஜிப்மர், புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை, பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அருகில், லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி, செஞ்சி சாலை, கொசக்கடை வீதி, செஞ்சி சாலை சந்திப்பு உள்ளிட்ட 15 இடங்களில் முதற்கட்டமாக ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகளில் CCTV கேமராக்கள், நவீன இருக்கை ஏற்பாடுகள், LED விளக்குகள், செல்போன், லேப்டாப் சார்ஜர்களுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுகள் மற்றும் சக்கர நாற்காலியில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தளங்கள், புதுச்சேரி மேப், புதுச்சேரி போன்ற பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 5 இடங்களில் ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி.
புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் அலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராபர்ஸ் நலசங்கம் மற்றும் சோனி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒருநாள் வீடியோ மற்றும் போட்டோகிராஃபர் பயிற்சியில் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராபர்ஸ் நலசங்கமும் மற்றும் சோனி நிறுவனமும் இணைந்து நடத்திய போட்டோ வீடியோ பயிற்சி வகுப்பு இன்று காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை 100 அடி சாலை ஃபுட் பாரடைஸ் உணவகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முஸ்தபா கமல் பாஷா கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். இதில் 75க்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராபர்கள் கலந்து கொண்டனர். சோனி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட தலைவர் மாரிமுத்து, செயலாளர் ரஞ்சித் என்கிற ராஜ்குமார், பொருளாளர் பிலிப் மற்றும் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் ஒருவர் ரூபாய் 2,51,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். காரைக்காலை சேர்ந்த பாரத் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். அதை நம்பிய பாரத் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் ரூபாய் 2,51,110 அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. லாஸ்பேட்டையை சேர்ந்த காளியப்பன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய காளியப்பன் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதையடுத்து காளியப்பன் 47,350 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆர்த்தி 28,505, புதுக்குப்பத்தை சேர்ந்த சிலம்பரசன் 18,600, வானரப்பேட்டையை சேர்ந்த மகாலட்சுமி 8,000, பெரிய காலாப்பட்டு பிரியதர்ஷினி 18,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,51,565 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் விவகாரம் தொடர்பாக நடவடிக்கைகளை எடுக்க கோரி ஆளுநர் கைலாசநாதன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வலியுறுத்தினார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை கவர்னருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அண்மையில் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் அருணா குமார தியஸ்நாயகே அவர்களிடம் தமிழக புதுச்சேரி மீனவர்களின் கைது விவகாரத்தை அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும் இதுகுறித்து விவாதிக்க இரு நாட்டு மீனவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. மீனவர்களின் நலனை பாதுகாக்க மத்திய வெளியுறவுத்துறையும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட கவர்னர் இந்த பிரச்சனையை தீர்க்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறார். மேலும் விரைவில் இந்த விவகாரம் சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மடுகரை நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா 2025 மெகா ஃபுட் பஜார் மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக எஸ் மோகன், முதன்மை கல்வி அலுவலர் புதுச்சேரி, முதன்மை கல்வி அதிகாரி புதுச்சேரி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் ஹபீர் ரஹ்மான் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த கோலாகலமான உணவு திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மோகன் மற்றும் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் மாணவர்கள் செய்திருந்த உணவு வகைகளை கண்டு உண்டு மகிழ்ந்தனர். மாணவர்கள் அனைவரும் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களின் பாரம்பரிய உணவு வகைகள், புதுச்சேரியின் பாரம்பரிய உணவு வகைகள், தமிழ்நாட்டு உணவு வகைகள், இயற்கை உணவு வகைகளான கேழ்வரகு அடை, கம்பு அடை, திணை வரகு, கம்மங்கூழ், சாமை, மேலும் இயற்கை உணவு வகைகள், காளான் சூப் வகைகள், காய்கறி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் வகைகள், செம்பருத்தி டீ, புதினா டீ, மல்லி டீ, பழச்சாறு வகைகள் மற்றும் கேழ்வரகு அடை, வாதனாரை அடை, அது மட்டும் இல்லாமல் அசைவ உணவுகளான சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி,
ஆம்பூர் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன், பன்னீர் மசாலா கிரேவி, சப்பாத்தி, மாப்பிள்ளை சம்பா சாதம், புளி சாதம், அனைத்து வகையான சாத வகைகளும், கேரட் அல்வா, வாழை இலை அல்வா, அனைத்து அல்வா வகைகளும் பிரமிக்க வைத்து மெய்சிலிர்க்க வைத்தனர். இதற்கு பெற்றோர்கள் அனைவரும் சிரமம் பாராமல் மாணவர்கள் அனைவருக்கும் அற்புதமாக செய்திருந்தனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த அனைத்து உணவுகளையும் கண்டு ரசித்து உண்டு சிறப்பாக மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியர் திருமதி வினோதினி, உமா மகேஸ்வரி மற்றும் சக ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். இது மட்டும் அல்லாமல் அரேபியன் ஃபுட், பானிபூரி, ஓரியோ பிஸ்கெட், அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு புட்டு, இளநீர் பாயாசம், பாயாச வகைகள், இனிப்பு வகைகள் அனைத்தையும் பிரமாதமாக செய்திருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் மாணவ மாணவியர் உணவு திருவிழாவில் அனைவரும் பாரம்பரிய உடை, அதாவது இந்தியாவில் உள்ள கேரளா, பஞ்சாபி, தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான், சிக்கிம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து பிரமாதப்படுத்தினர். இதற்காக உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஓய்வூதியர் மருத்துவ உதவித்தொகை நிறுத்தத்தை கண்டித்து அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட ரூபாய் 1000 மருத்துவ உதவித்தொகை இந்த மாதம் முதல் வழங்கப்படாது. மத்திய அரசின் உத்தரவுப்படி கட்டாய பிடித்தம் செய்வதற்காக கணக்கு மற்றும் கருவூல இயக்குனர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஓய்வூதியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணக்கு மற்றும் கருவூல இயக்ககம் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன், ஆனந்தராசன், புகழேந்தி உட்பட பலர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும், விருப்பம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மீண்டும் மீண்டும் வழங்கிவிடு, மீண்டும் மீண்டும் வழங்கிவிடு. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே, புதுவை அரசே. கோரிக்கைகள் தீராவிட்டால் போராட்டங்கள் தீவிரமாகும், போராட்டங்கள் தீவிரமாகும். கோரிக்கைகள் தீராவிட்டால், கோரிக்கைகள் தீராவிட்டால் போராட்டங்கள் தீவிரமாகும், போராட்டங்கள் தீவிரமாகும். ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 17 லட்சம் நலத்திட்ட உதவிகளை மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வீதம் 14 லட்சம் ரூபாய், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு 15,000 வீதம் 2.10 லட்சம், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் ரூபாய் 1.4 லட்சம் என மொத்தம் 17 லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார் பாளையம் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சக்திவேல், சுகதியா, மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தயாரித்த அடிமைகள் என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் இந்த கல்லூரியில் செயல்படும் போதைப் பொருள் தடுப்பு சங்கத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் படிக்கும் மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படம் தயாரித்து இயக்கி நடித்துள்ளனர். இந்த குறும்படத்திற்கு அடிமைகள் என்று பெயரிட்டனர். அடிமைகள் என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட
கல்லூரி முதல்வர் வில்லியம் பெற்றுக்கொண்டார். இந்த குறும்படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் தனது உரையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த குறும்படத்தை கல்லூரியின் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்த பிறகு இதில் நடித்த அனைத்து மாணவர்களையும் பாராட்டி இந்த படத்தை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பார்ப்பதற்கு ஆவணம் செய்யும்படி கல்லூரி முதல்வர் வில்லியம் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த குறும்படத்தில் லோகேஸ்வரன், யோகேஸ்வரன், முகிலன், சஞ்சய், பார்த்தசாரதி, பிரித்திகா, ஜெசி, நேதாஜி, புவனேஸ்வரன் ஆகியோர் நடித்துள்ளனர். முடிவில் போதைப் பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளர் காந்திமதி நன்றி கூறினார். இந்த கல்லூரி மாணவர்கள் தயாரித்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குடி அழிந்த காரணம் என்ற முதல் குறும்படத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் கடந்த வாரம் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் அவர்கள் முதலமைச்சரை இன்று நேரில் சந்தித்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிமேடு எல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.